அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதர் இவங்க 4 பேருக்கு இடையே உள்ள பாசத்தை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். தசரதர் வந்து மிகப்பெரிய பேரரசர். 60,000 ஆண்டுகள் அயோத்தியா ஆண்டாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் கீழே 56 தேசங்கள் இருந்துச்சான். அப்போ வந்து அவர் எவ்வளோ பெரிய அரசர் பாருங்கள். ஆனால் அவருக்கு வந்து ஒரே ஒரு குறை என்னன்னா, நம்மளுக்கு ஒரு வாரிசு இல்லையே இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ வசிஷ்டர்கிட்ட போய் கலந்து ஆலோசித்து பேசையில் வசிஷ்டர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் அதை வந்து நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ராஜாவும் அந்த யாகத்தை செஞ்சு அதன் மூலமாக நவமி திதி அப்போ புதன்கிழமை அன்னைக்கு சூப்பராக 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 4 குழந்தைங்க. அப்போ ராஜா வந்து அவ்வளோ ஓவியமாக 4 பேரையும் சூப்பராக வளர்த்து ஆளாக்குறாங்க. நல்லா அவங்களும் பெரிய ஆள் ஆகுறாங்க. ராமரை வந்து ராஜா வந்து ஒரு கோதண்ட வில்லை கொடுத்து வா அப்படின்னு கூப்பிடுவாராம். ராமர் நடந்து ராஜா கிட்ட வருவாராம். திரும்ப நீ போ அப்படிங்கிற அவர் திரும்பி நடந்து போவாராம். இது எதுக்காக செய்கிறாருன்னா, அவர் வரையில் அவரோட அழகை ரசிப்பாராம் ராஜா. திரும்ப போகையில் பின்னாடி உள்ள அழகை ரசிப்பாராம். இந்த மாதிரி ராமர் மேலே உயிராக இருக்கார் ராஜா. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து ஒரு யாகத்துக்காக பிள்ளைங்களை நீங்கள் அனுப்புங்க என்னோட அப்படின்னு சொல்லையில் இவருக்கு அனுப்பவே மனசு இல்லையாம். அப்படியே கண் கலங்கி, ஆனால் வந்து அவங்கள்ட்ட மறுப்பு சொல்லவும் முடியாமல் பிள்ளைங்களை வந்து அவங்களோட யாகத்துக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ரொம்ப பிரியமாக ராஜா இருக்கையில் கைகேயி வந்து 2 வரம் கேட்குறாங்க. அந்த 2 வரத்தை கொடுக்கறதுனால தசரதை வந்து ராமரை பிரியற மாதிரி ஆயிடுச்சு. ராமர் வந்து காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும்னு கைகேயி வரம் கேட்டதுனால. அப்போ அவ்வளோ பெரிய பேரரசர் வந்து கைகேயி காலில் விழுந்து கெஞ்சுறாராம், தயவுசெய்து நீ வந்து இந்த வரத்தை கேட்காத, வேற வரம் கேளு நான் தர்றேன்னு. ஆனால் கைகேயி அம்மா அதுக்கு ஒத்துக்கலை. அப்போ தசரதர் வந்து வேறு வழியே இல்லாமல் வரத்தை கொடுக்குறாங்க. ராமர் வந்து காட்டுக்கு போகிறாங்க. அப்போது தசரதர் வந்து ராமரை பிரிஞ்ச துயரம் தாங்காமல் 5 நாள் பட்டினி கிடந்து தான் உயிரையே விட்டுடுறாரு. இந்த மாதிரி தன் உயிரான ராமரை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாததை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து லக்ஷ்மணர், ராமர் இவங்க பாசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ராமர் வந்து காட்டுக்கு கிளம்புறாங்க. லக்ஷ்மணரும் மர உரி தரித்து வந்து நிற்கிறாங்களாம். அப்போ ராமர் வந்து கைகேயம்மா நம்மளை தானே காட்டுக்கு போக சொன்னாங்க, இவன் ஏன் இப்படி மர உரி தரித்து வந்து நிற்கிறான் அப்படின்னு கேட்கல லக்ஷ்மணர் வந்து கண்டிப்பாக நான் உங்களோட தான் காட்டுக்கு தான் வருவேன், நான் வந்து உங்களுக்கு தொண்டு செய்யணும், 14 வருஷம் நான் உங்களோட தான் இருப்பேன். எப்படி வந்து நீர் இல்லாமல் நிலமும் மீனும் உயிர் வாழாதோ அது மாதிரி நானும் சீதா பிராட்டியாரும் நீங்கள் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ராமர் பின்னாடியே போய் அவரோடவே கூட 14 வருஷம் இருக்கார். இந்த மாதிரி லக்ஷ்மணர், ராமர் அவங்களோட பாசத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பரதனுக்கு வந்து செய்தி அனுப்பி பரதன் வந்து நாட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து அந்த கொடி கம்பத்தில் வந்து கொடி வந்து பாதி உயரத்தில் பறக்குது. அதோட அந்த நாட்டில் வந்து பேரரசர், மூத்த ராஜா இவங்களுக்காக வந்து 2 சங்கு வந்து ஒலிக்குமா. அந்த சங்கு சத்தமும் கேட்கல. அப்போ பரதன் வந்து பதட்டமாக அம்மாட்ட வந்து என்னம்மா ஆச்சு இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு கேட்கல கைகேயி வந்து நான் வந்து வரம் கேட்டேன், அதனால் ராஜா வந்து ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இவர் வந்து துடிதுடிச்சு போயிடுறாராம். என்னம்மா சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கல ராமரை வந்து காட்டுக்கு போயிட்டாரு, அவர் பிரிவு தாங்காமல் ராஜா வந்து இறந்துட்டாருன்னு கைகேயி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து என்னன்னு ஒரு நிமிஷம் புரியவே இல்லையா. அதுக்கப்புறம் அவரே ஒரு மயக்கமாயிட்டாராம். அதுக்கப்புறம் திரும்பி அம்மாட்ட வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன தான் நடந்துச்சு, ராமர் வந்து கானகம் போனதுக்கப்புறம் அப்பா வானகம் போனாரா, இல்லை அப்பா வானகம் போனதுக்கப்புறம் அண்ணன் வந்து கானகம் போனாங்களா, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாரு. அப்போ கைகேயி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து பயங்கரமாக கோபம் வந்துடுது. வாளை எடுத்து உருவிக்கிட்டு கைகேயி அம்மாவை கொல்லவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னை தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதை வந்து என் அண்ணன் ராமர் விரும்ப மாட்டார், ராமருக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிட்டாராம். அதுக்கப்புறம் ராமர்கிட்ட போகிறாரு. ராமரை வந்து நீங்கள் தான் வந்து ஆட்சி செய்யணும், நான் வந்து கண்டிப்பாக ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ராமரை கூப்பிடுறாரு. அப்போ ராமர் வந்து அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பரதன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை பிரிஞ்ச துயரம் தாங்காமல் அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் ராமர் வந்து அதுக்கு மேலே ரொம்ப கவலையாயிடுச்சு. 14 வருஷம் கழித்து நான் திரும்ப வந்துடுவேனே, என் பிரிவை தாங்காமல் அப்பா இறந்துட்டாங்களா,
இந்த செய்தியை கேட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே அப்படின்னு சொல்லி ராமர் வந்து அழுது புலம்புறாரு. அதுக்கப்புறம் பரதன்ட்ட நான் வந்து கண்டிப்பாக வர முடியாது, நீ போய் நீ தான் போய் நாட்டை ஆளணும், இதுதான் ராஜாவோட ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பரதன் வந்து சரி உங்களோட பாதுகையாவது கொடுங்க, அதையாவது கொண்டு போய் வச்சு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகையை தலைமையில வாங்கிட்டு வந்து நாட்டுக்கு கொண்டாந்து அதை வந்து அரியாசனத்தில் வச்சு ஆட்சி செய்கிறாங்க. இந்த மாதிரி பரதன் ராமர் இவங்களோட பாசத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி நால்வரோட பாசமும் ராமாயணத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.